ஆக்டர் ஜெயம் ரவி நடிக்கிற காதலிக்க நேரமில்லை படத்துலேருந்து ஒரு சின்ன கிளீம்ஸ் வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளீம்ஸை பொறுத்தவரைக்கும் டீசெண்டாக இருந்தது. இந்த கிளீம்ஸில் வந்து ஏஆர் ரஹ்மானோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெயம் ரவி, நித்யா மேனன் இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் இந்த படத்தில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா உதயநிதி. படத்துக்கு மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காங்க. கரண்ட்டாக இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூல் முடிச்சிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை தேட்டர்களில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க. ஆக்டர் சூர்யாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டான சூர்யா 44 படத்தோட ஒரு சின்ன கிளீம்ஸ் வீடியோ இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு அந்தமான்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக யார் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேராக பார்த்தீங்கன்னா பூஜா ஆக்டே ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயராம், ஜோர்ஜ், கருணாகரன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன். கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன கிளீம்ஸில் வந்து பிஜிஎம் வேறு லெவல். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ். கரெக்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூல் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ளஸ் நம்ம சூர்யாவோட காம்போனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் தான் வரப்போகுது. இவங்க கூட சந்தோஷ் நாராயணன் சேரும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேரக்டர் சுந்தர் சியோட டேரக்ஷனில் லாஸ்ட் மந்த் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சி அரண்மனை 4 பார்த்தீங்கன்னா ஜூன் 21 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தமன்னா, சுந்தர்ஷி, யோகி பாபு, கோவை சரல் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சுந்தர்ஷி. இந்த படத்துக்கு நம்ம இப்போ தமிழில் மியூசிக் போட்டிருக்காங்க. ஆக்டர் அஜித் குமார் நடிக்கிற குட் பேட் அக்லி படத்துக்கான ஷூட்டிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஷெடியூலாக ஓப்பனிங் சாங் ஷெடியூலாக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது டீப்பர்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சாங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஒரு மாசான ஓப்பனிங் சாங்கை இதை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காராம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 150 ஜூனியர் டான்ஸை வச்சு இப்போ இந்த சாங் ஷூட்டிங்கை நடத்திட்டு இருக்காரு டேரக்டர் அதிக் ரவிச்சந்திரன். இவர் பார்த்தீங்கன்னா தீவிரமான நம்ம அஜித் ஃபேன். கண்டிப்பாக வந்து பெரிய சம்பவமாக தான் இந்த படத்தில் பண்ண போகிறாரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அஜித் குமார் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாரு. படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா அதிக் ரவிச்சந்திரன். இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனின்னு சொல்லிட்டு ஒரு தரமான படம் கொடுத்தவர் தான். எப்படி பார்க்கலாம் இவங்க 2 பேரோட கம்போ எந்த மாதிரி சக்ஸஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்டர் அஜித் குமாரோட ஒரு லாங் மூவி, அதாவது ரொம்ப நாளாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்காங்க. அதாவது விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் மகிழ் திருமணி இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ் லாங் ஷெடியூலாக வந்து நம்ம அஜித் குமார் பிளான் பண்ணியிருக்காரு. இதுக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அசர்பைஜான்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஷெடியூலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸாக இந்த ஷெடியூலில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூல் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூன் 20க்குள்ளே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெடியூல் முடிக்கவும் பிளான் பண்ணியிருக்காங்க.